இருந்தேன் நினைச்சியா சிங்காரம்? பொழைச்சிட்டு போடாலும் விட்டுட்டு போனேன். யாரெல்லாம் மண்டே கல்வி கொள்ளையடிச்ச சம்பாதிச்ச சொத்தோ என்னமோ இதே செட்டப்ல கடைசி வரைக்கும் ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்துட்டு போயிருக்கலாம். இல்ல முடியாத, செஞ்ச பாவம் விடாத. தப்பு பண்ணிட்டிய சிங்காரம், தப்பு பண்ணிட்டே. நீ மறுபடியும் எங்களை தொட்டு இருக்க கூடாது. தொட்டுட்ட, தொட்டவனே நான் விட்டதே இல்லை. என் மண்ணையும் என் மக்களையும் சுரண்டி தின்னவனுக்கு இதாண்டா முடிவு. ஆமா 135 யமகா. ஸோ இது வந்து நமக்கு மேல்மருவத்தூர்லேருந்து வந்துருக்கு. ஸோ இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா ட்ரைனெட்டு பாருங்க. இந்த ட்ரைனெட்டு போயிடுச்சு, ரெடி பண்ணிட்டேன், பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இதுவும். ஸோ இந்த வண்டியில் வந்து இதில் என்ன கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரு, கனெக்ட்ராடு, கிளட்ச் பெல். ஸோ இப்போ இந்த வண்டியில் வந்து போரும் கனெக்ட்ராடு மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வண்டியில் வந்து எனக்கு ஐயா இந்த கீர் பாக்ஸ் எனக்கு கொஞ்சம் அசம்பிளி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாரு. எந்த ஒரு வேலையை நம்ம செய்யும்போது இந்த மாதிரி இந்த கரை இருக்கக்கூடாது. ஸோ பெட்ரோலும் ஆயிலும் மிஸ்ஸிங் ஆகி காற்று மாதிரி மேலே போகும். அப்போ இதுவும் மிஸ்ஸிங் ஆகி மேலே போகும். இந்த மாதிரி இருக்கணும் கேஸு. இந்த மாதிரி நம்ம நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி போட்டால் தான் நமக்கு பலன் கிடைக்கும். ஸோ எல்லாமே ஒரு வேலை நீட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி ஸோ இந்த ஓரெல்லாம் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணுவேன். இதை பாருங்க. ஸோ இதெல்லாம் ஸோ இதில் பெட்ரோலை க்ளீன் பண்ணுறதோட நான் பண்ணுறது எப்படின்றது ஒரு தகவலாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ என்னுடைய வேலையே தான். ஏன்னா RX 100 அப்படின்னாவே ஒரு தனி கலை. யூனிகானுக்கு, யமகா FZ இந்த மாதிரி வண்டிகள்லாம் பண்ணும்போது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரசித்து செய்யும் இந்த வேலையெல்லாம். இப்போ வந்து நிறைய கஸ்டமர் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கனெக்ட்ராடு, போரு, கீர் பாக்ஸ் இது மட்டும் அசம்பிளி பண்ணி கொடுத்துருங்க சார், நான் மீதியை நான் போய் நான் மாட்டிக்கிறேன் அப்படின்வாங்க. சரி, அதுக்கேற்ற லேபரு, அதுக்கேற்ற இப்போ என்னுடைய பற்ற வேலை எல்லாத்துக்குமே பைசா கரெக்டாக கேட்டு நான் வாங்கிடுது. ஏன்னா இப்போ ஜென்யூனாக நம்ம எல்லாமே வேலை செய்கிறது. மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜென்யூனாக இறக்கிட்டேன். ஸோ இதுதான் என்னுடைய மிஷின். இது வந்து பார்த்தீங்கன்னா லெட். ஸோ இது வந்து கட்டு விடுற மிஷினு. இது வந்து கட்டு விடுற மிஷின். இது பார்த்தீங்கன்னா கட்டு விடுறது. இது நான் ஓனாக ஆர்ட்ரு பண்ணேன். இது வந்து நான் ஓனாக ஆர்ட்ரு பண்ணேன். ஏன்னா வந்து 0 to 0 கட்டு கீழே இறங்கும். ஸோ அதுதான் இது நான் ஓனாக பண்ணியிருக்குது. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அருமையாக பாலிஷ் பண்ணி கையில் கொடுத்துரும். இதுதான் இந்த ஸ்டாண்டர்ட். நம்ம செய்யக்கூடிய வேலையை வந்து இதெல்லாம் வந்து யமகா RX 100 இந்த மாதிரிலாம் நிறைய கேட்குறாங்க. சரி, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த மிஷினெல்லாம் இறக்கி இருக்குது. ஸோ என்னால் வெளியே போக முடியாது. நமக்கு ஏற்ற மாதிரி வேலையை செய்ய மாட்டாங்க. ஏதோ ஒன்று செஞ்சு கையில் கொடுத்துட்டு மாட்டிட்டு துதை வாங்கிடுவாங்க. ஸோ நம்ம மெக்கானிக்காக இருக்கிறதுனால இந்த வேலையும் நான் அருமையாக பண்ணி ரெடி பண்ணிடுறது. ஸோ எனக்கு செய்யக்கூடிய ஒரு வேலை இதுதான். அதே மாதிரி இந்த ட்ரைனெட்டை பற்றி ஒரு தகவல் கொடுத்துருக்குறேன், அதையும் பாருங்கள். இப்போ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு போகுது. க்ளீன் பண்ணி வந்த உடனே அதுக்கப்புறம் இந்த கேஸை பாருங்கள். RX 135 இன்ஜின் கேஸ் கிளீனிங், கிராங்க் ரீஒர்க் அண்ட் ரீபோர், கிளச்சிபிள் ரீஒர்க். ஸோ இது எல்லாமே வந்து கேஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண வந்தது. ஸோ அதே மாதிரி இது வந்து கீர் பாக்ஸ் மட்டும்தான் அசம்பிளி பண்ணுறேன். கிராங்க் ஷாஃப்ட்டு, கீர் பாக்ஸ், இந்த சென்டர் கேஸ் மட்டும் மூடி அவர் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். மீதியெல்லாம் அவர் மாட்டிக்குவார். ஏன்னா அவருக்கு ஓரளவுக்கு வேலை தெரியும். அதனால் அண்ணன் பற்ற வேலை செஞ்சு எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்கண்ணே அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்டார். ஸோ அந்த மாதிரி அவருக்கு ரெடி பண்ணி இதை கொடுக்குறேன். அடுத்தது ஸோ இந்த கேஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணில் ஒத்திக்கலாம். ஏன்னா இந்த அழுக்கு நிறைய சேர்ந்து போச்சுன்னா உங்களால்
ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து ஆர்எக்ஸ் 100 135 கேஸ் இது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் க்ளீனிங்கு, ஒரு அழுக்கு இருக்காது. ஸோ நம்ம சென்ட்ரல் கேஸ் பேக்கிங் போடும்போது ஏன்னா அந்த சீட்டிங் கரெக்டாக இருக்கணும். நமக்கு வந்து சென்ட்ரல் கேஸ் மாட்டும் போது அந்த சீட்டிங் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கணும். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஆர்எக்ஸ் 135 இது 100ம் சொல்லலாம். ஸோ இருந்தாலும் இது போர் பெருசு, சிலிண்டர் பெருசு. இது ஆர்எக்ஸ் 135 இன்ஜின் கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து பெட்ரோலும் ஆயிலும் மிக்சிங் ஆகி நமக்கு வெளியே வரும். அது வரும்போது சுத்தமானது வரும் நமக்கு. ஸோ அதனால் இந்த அழுக்கெல்லாம் இல்லாமல் நல்லா ஜம்முன்னு ரெடி பண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள அருமையாக இருக்கும், ஒரு அழுக்கு இருக்காது. ஸோ அருமையாக க்ளீன் பண்ணி இது மாதிரி ரெடி பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் இதை. ஸோ அவங்களுக்கு இப்போ கீர் பாக்ஸ் அசம்பிளி பண்ணணும். சென்ட்ரல் கேஸ் கிராங்க் மாட்டி கீர் பாக்ஸ் பேரிங் கம்ப்ளீட்டாக சேஞ்சு, அதே மாதிரி சென்ட்ரல் கேஸில் வந்து 2 பேரிங் சேஞ்சு. ஸோ இதை மாட்டி ரெடி பண்ணி அவருக்கு கொடுக்கணும். ஸோ நன்றி.